ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. ஸோ வாட் இஸ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் எது ரிப்பீட் ஆகுதோ அதுதான் என்ன சொல்றோம்? மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரியா? நான் இத ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். அப்புறம் ஃப்ரீக்வென்சி எழுதிக்கிறேன். சரியா? நம்பர்ஸ் அண்ட் ஃப்ரீக்வென்சி எழுதிக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸ் எத்தன தடவ ரிப்பீட் ஆகுறது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 12ன்ற நம்பர் குடுத்துருக்காங்க. சரியா? நான் 12ன்றது கம்மியா இருக்க நம்பரா எடுத்துக்கிறேன். 1, 2 எத்தன தடவ வருது பாருங்க. 3 ஸோ 12ன்ற நம்பர் எத்தன தடவ வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. சரியா? அப்புறமா 13ன்ற நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 13ன்ற நம்பர் பாருங்க. 1, 2, 3, 4. ஸோ 13ன்ற நம்பர் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 14 நம்பர் எடுத்துக்கலாம். 14 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஓகே 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 15ன்ற நம்பர் எடுத்துக்கலாம். 15 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 15ன்ற நம்பர் 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்ததா என்ன வரும்? 16. 16 பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 17ன்ற நம்பர் 17 1 டைம் 2 டைம் கீழ இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயாச்சு. 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் 18ன்ற நம்பர் 18ன்ற நம்பர் ஒரே ஒரு தடவ தான் வந்திருக்கு. அப்புறமா லாஸ்டா 19ன்ற நம்பர் ஒரே ஒரு தடவ தான் வந்திருக்கு. கிளியரா? அப்போ நமக்கு இதுல ஃப்ரீக்வென்சி பார்த்தீங்கன்னா, எதுக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா, 10 தான் ஃப்ரீக்வென்சி அதிகம். ஸோ அதுக்கு கோயின்சைட் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ வாட் இஸ் த மோட் ஹியர்? மோட் இஸ் 15. சரியா? மோடு 10ன்னு எழுதிடக்கூடாது. சரியா? 10ன்றது நெறைய எத்தன தடவ வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு லெஃப்ட் சைட்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதோட மோட். ஸோ மோட் ஹியர் இஸ் 15.